யாராவது ஒரு பத்தினி பேர் சொல்லுங்க. பத்தினியா? கண்ணகி. நான் என்னைக்குமே கண்ணகி தானே. புது சூழ்நிலையும் 38 வருஷமா கண்ணகியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மனசுல பட்டது பேசுவேன், மனசுல பட்டது செய்வேன். மை காட். அட குசுப்பு, ஒன்னே ஒண்ணு கண்ணை கண்ணு நீ வாழ்றவன் மட்டும்தான் கண்ணகி. மனசுல பட்டதை பேசுறவனும் மனசுல பட்டதை செய்யறவனும் கண்ணகி இல்ல. ஓகே? குஷ்பு குஷ்பு குஷ்பு. யார் அந்த சார்? என்ன முக்கால் நிர்வாணம் அரை நிர்வாணமா சமுதாயத்தை தலைமுறைகளை கெடுக்கின்ற பணியில இருப்பவர். அவர் எதை பத்தியுமே பேச அருகதை இல்லாதவர். அதனால அதுக்கு மேல என்கிட்ட கேட்காதீங்க. ஆத்துல பயிர மாதிரி பயிரமல போட்டனா பொளந்துற. டேய் நீ வெளியில வா, உன் கண்ணாடிக்கு நல்லா உடைச்சு உன்னை கண்டமாக்கல. உனக்கெல்லாம் பகல்ல பர்சன்ட் கேக்குது ராஸ்கல். யார் அந்த சார்? நீங்க இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே, முதல்ல நீங்க உங்களுக்கு ஒரு அடிப்படை இருக்கா? யாரு பேசினாலும் ஒரு கேள்வி. முதல்ல இந்த கேள்வியே உங்களுக்கு எப்படி எதுக்கு கேக்குறீங்க? நீங்க யார் முதல்ல? அவங்க யாரு? அன்னி பெசன்ட் அம்மையாரா? அன்னி தெரேசாவா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? கண்ணாடி பாக்கையில அங்க முன்னாடி அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற சர்ச்சை முற்றியுள்ள நிலையில் நடிகை விஜயலட்சுமி வெளியிட்டுள்ள வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன், தானா ஸ்டார்ட் ஆயிடும். இன்னைக்கு எஃப்ஐஆர் எப்படி வெளியில வந்துச்சு அப்படின்லாம் சீமான் கேக்குறாரு இல்லையா? என்னைய கேக்குறதுக்கு அவன லூசு பயலா? உன்னைய தானே கேக்குறேன். டெய்லி பொண்டாடிட்டு அடி வாங்குறான்றதுக்கு அந்த லூசும்பியா நீயே? கமிஷனர் கிட்ட இப்படி கொடுத்துட்டு இப்படி வந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியில யூடியூப் சேனல்ல டெலிகாஸ்ட் ஆகி என்னைய கேலியும் கிண்டலுமா பண்ண போது இதே சீமான் எல்லாம் என்ன பண்ண போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப. தமிழ்நாடு மக்களுக்காக நான் பேசிட்டு இருக்கிற வீடியோ. ஒரு 4-5 நாளா தமிழ்நாடு அரசுக்கு எதிராக எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் உண்மையிலே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக தான் இவங்க எல்லாம் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு, கர்வமாவும் இருக்கு. என்னடா சின்னதா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் நீங்க எல்லாம் போராடுவீங்களா? இல்ல திமுகவுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னா தான் நீங்க எல்லாம் உயிர் கொடுத்து போராடுவீங்களா அப்படின்னு எனக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆரம்பிக்கலாமா? விஜயலட்சுமி அப்படின்னு சொன்னாலே 14 வருஷமா சீமானால பாதிக்கப்பட்டு இன்னும் ஒரு நியாயம் கிடைக்காம கதறிட்டு இருக்கிற பெண் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும் இல்லையா? என்ன தெரியுமில்ல, கெட்ட ராஸ்கல் வெடிச்சு சதறிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் இருக்க முடியாது, தலை காட்ட முடியாது. நான் இந்த மாதிரி போராடிக்கிட்டு கமிஷனர் ஆபீஸ் அங்க இங்கன்னு துடிச்சிட்டு இருக்கும் போது எந்த அரசியல் கட்சியும் இந்த மாதிரி களத்துல இறங்கி சீமானுக்கு எதிராக தைரியமா இந்த மாதிரி போராட்டம் எல்லாம் பண்ணவே இல்லை. என்ன அப்படிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை மதிச்சு சீமான காவல் நிலையத்துக்கு வர வைக்கிற ஒரு முயற்சிய திமுக மட்டும்தான் பண்ணாங்க. சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இன்னைக்கு எஃப்ஐஆர் எப்படி வெளியில வந்துச்சு அப்படின்லாம் சீமான் கேக்குறாரு இல்லையா? இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த அஇஅதிமுக கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த போது கமிஷனர் கிட்ட இப்படி கொடுத்துட்டு இப்படி வந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியில யூடியூப் சேனல்ல டெலிகாஸ்ட் ஆகி என்னைய கேலியும் கிண்டலுமா பண்ண போது இதே சீமான் எல்லாம் இந்த கேள்வி எல்லாம் கேட்கவே இல்லை. இவன் தானே அவன் பாருங்க, அவனே தாண்டி இவன். என்ன அவனோட சுவாச காத்து கூட நம்ம மேல விழப்படாது. ஆத்துக்கு போய் தலை முழுகலாம் வாங்கோ பாவி சண்டாளா. இன்னைக்கு பெங்களூர்ல விஜயலட்சுமி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, ஏன்னா சீமான் 50,000 ரூபாய் கொடுத்துட்டு இருப்பாரு அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஒரு மாசமா நான் ரொம்ப உடம்பு சரியாம இருக்கேன். ஒரு சர்ஜரி கூட பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில நான் இருக்கேன். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய என்னோட நண்பர்கள் தான் என்னை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இன்னைக்கு மனசு கேட்கல. என்னைய மாதிரி மக்கள் யாரும் ஏமாற வேணாம் அப்படின்னு இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிறேன். உன் வாழ்க்கையில இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாக்குறேன்டி. சோ என்னோட அனுபவத்துல ஒரு பெண் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றது திமுக மட்டும்தான். இன்னைக்கு இவங்க எல்லாம் எதுக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு புரியல. நான் சொல்றத வச்சு மக்கள் நல்லா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அதனால தயவு செஞ்சு மக்கள் பார்க்கும்படி இந்த வீடியோ கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? வந்துட்டாயா நீலி கண்ணீர் வடிப்பாங்கல்ல, ஐயோ என்ன இவ திட்டான் என்ன திட்டான்னு. நான் கேக்குறேன், உன்னை ஒரு வார்த்தை சொன்னதற்காகவே நீ நீலி கண்ணீர் அனைத்து ஊடகங்களும் வடிச்சிய. இப்ப நீ எங்க போய் தூங்கிட்டு இருக்க? நீ மனசாட்சி இல்ல உனக்கு? 2 பெண் குழந்தை வச்சிருக்கல, என்ன பேசுன அந்த 2 பெண்களுக்காக வீதிக்குள்ளால வர முடியுதா? நிர்மலா என்ன பண்றாங்க? சூனா போனா
ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அந்த மாதிரி பெண்ணாது பெண் என்றால் மனசாட்சி இருக்கும். ஸ்மிருதி இரானி எங்க போச்சு? இவங்களுக்கு என்ன மரியாதை? உன்னை போன்ற 2 சகோதரிகள் வீதியில் நிர்வாணப்படுத்தி அனுப்பப்பட்ட பொழுது வாயை மூடிக்கொண்டு தன் பதவிதான் தன் அரியணைதான் வேண்டும் என்று நீ உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற குஷ்பு போன்ற அவமான சின்னங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. அவளுக்கு பனிஷ்மெண்டே கிடையாதா பாட்டி? அப்படி நினைக்காதடா அம்பி, அவளுக்கெல்லாம் நிச்சயம் தண்டனை உண்டு. நிர்மலா சீதாராமன் போன்ற அவமான சின்னங்கள் இந்தியாவிலே இருக்கக்கூடாது. இதை வேற வானதி சீனிவாசன் பெண்கள் அமைப்போட தேசிய வெக்கப்பட்டு தலைகுனிய வேண்டும். உன்னை தெரியுண்டா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே, போ. அண்ணாமலை தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு சரியில்லையா? ஏண்டா நீ வந்த பிறகுதான்டா சட்ட ஒழுங்கு சரியில்லாம போயிருக்கு தமிழ்நாட்டுல. நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். உனக்கு மனசாட்சி இருந்தால், உன்னை பெற்றவள் ஒரு தாயாக இருந்தால், நீ வாழ்வது ஒரு பெண்ணோட இருந்தால் நீ பேசுற அவளுக்கு தைரியம் இருந்தா வந்து மணிப்பூரில் இருந்த பெண்களுக்கு நடந்த அவமானத்தை பற்றி பேசுனா நீ வந்து. இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? உனக்கு என்னடா மரியாதை? எல்லா ஊடகங்களிலும் நான் பேசியிருக்கிறேன் அண்ணன் அண்ணாமலை என்று. ஆனால் இனிமேல் உனக்கு மரியாதை கிடையாது. இவன் நம்மள புது ஆங்கில டீல் பண்றானே. அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழகத்தை பார்த்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று சொன்னாயே, இன்றைக்கு மணிப்பூரில் இந்த கலவரத்தை பெண்களுக்கு எதிரான குற்றத்தை நிறைவேற்றிக் கொண்டிருப்பது யார் தெரியுமா? அந்த பாஜக மாநில முதலமைச்சர். அதனால் இவர்களோட சித்தாந்தம் பெண்களை அவமானப்படுத்துவது, பெண்களை நிர்வாணப்படுத்துவது. வாங்கடா, உங்களுக்கு எத்தனை பெண்கள் நிர்வாணப்படுத்தினால் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் என்ற கேள்வி நான் கேட்கிறேன் உங்கள் முன்னாக. ஊமையா? மௌன விரதமா? அது வந்து நீங்க எல்லாம் உங்க தாய் பற்றி தானே வந்தீங்க. நீங்க 80 நாட்களாக நடக்கின்ற கொடுமையை பார்த்து மோடி அவர்கள் 36 நிமிஷத்துக்கு மட்டும் தான் பதில் சொன்னாரு. வெக்கமா இல்லையா? அதானியை கூட்டிக் கொண்டு உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறார். மணிப்பூர் பற்றி அறிகிறது. நம்ம இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக போன பொழுது அவரை தடுத்து நிறுத்தினீர்கள், உயிருக்கு ஆபத்து என்று. இந்த அநியாயம் பண்றியடா, கூடவே சுத்திரிய செவ்வால நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? எங்க கேக்குறான். ஆனால் எங்கள் தலைவன் சொன்னால் எனக்கு உயிரெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நான் போய் என் மக்களை பார்ப்பேன், மக்களை பார்த்துருந்தேன். எந்த ஒரு பதவியும் அதிகாரமும் எதுவும் இல்லாத தலைவர் ராகுல் காந்தி மணிப்பூர் மக்களை சந்திக்க முடியும் என்றால் நீ ஏன் மணிப்பூர் மக்களை சந்திக்கவில்லை? ஒரு ஊருக்காரனா இப்படி எக்கச்சக்கமா மாத்திட்டு நல்லா பாருக்கு. உன் ராணுவம் எங்கே போகியது? நீ வாங்கிய ரஃபேல் விமானங்கள் எங்கே போகியது? நீ வாங்கிய ட்ரோன்கள் எங்கே போகியது? நீ தான் பலம் பொருந்திய ராணுவத்தை வைத்திருக்கிறாய் என்றாய். ராணுவத்தை வைத்துக் கொண்டு நீ என்ன கேட்டுக் கொண்டிருக்கிறாய்? கஷ்ட காலம், கர்மம் இந்த கன்றாவை எல்லாம் பார்க்கணும் என் தலையெழுத்து. டேய், எனக்கு இது வேணும் இன்னும் வேணும்டா. ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு மக்களின் கலவரத்தை அடக்க முடியவில்லை என்றால் இந்திய தேசத்தை ஒட்டுமொத்த தேச மக்கள் எப்படி நீ காப்பாற்றுவாய்? என்ன பண்ணுவேன்? ஒண்ணுக்கு இருந்துருவேன். உங்களை வைத்துக் கொண்டு இந்த தேசத்தில் மக்கள் பயந்து அன்றாட பயந்துட்டு கொண்டாடாங்க. என்ன நடக்கும்னு தெரியாதுடா எங்களுக்கு எல்லாம். நாளைக்கு நாங்க வீட்டை விட்டு வெளியே போலாமா வரலாமா? உங்க RSS கும்பல், VHP கும்பல், பஜ்ரங்க கும்பல் எந்த பெண்ணை நிர்வாணப்படுத்துவீங்கன்ற பயத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்க. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy burger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.